ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மட்டன் சூப். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன், பெரிய வெங்காயம் ஹாஃப் சைஸ் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஒரு ஹாஃப் டொமேட்டோ இருந்தால் போதும். ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ரொம்ப டொமேட்டோவாக இருக்கும். அதுக்கப்புறம் சீரகம், அப்புறம் பெப்பர், மிளகு ரெண்டுத்தையும் நல்லா இதில் க்ரஷ் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்ஸியில் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சீரகம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தந்தப்பெல்லாம் நீங்கள் மிளகு போட்டுக்கலாம், பெப்பர். அப்புறம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் உங்கள் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா வேணும்னா, நல்லா ஆயிலியாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கொஞ்சம். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட் தேவையான அளவு. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா நான் நடுவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகேங்க, இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகேங்க, இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் இதை குக்கர்லும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மண் சட்டியோ இதே சில்வர் பாத்திரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். இதே நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா நீங்கள் டக்குன்னு பண்ணி எடுத்துடலாம். பட் அதை விட நீங்கள் இந்த மாதிரி மண் சட்டிலையோ சில்வர் பாத்திரத்துலையோ நீங்கள் ஸ்லோவில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ மத்தியானத்துக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காலையிலே எழுந்துச்சி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் லோவில் வச்சு பண்ணிங்கன்னா குக்கரில் வச்சு பண்ணுறதை விட. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் குக்கர்லாம் பண்ணலாங்க. ஓகேங்க, இப்போ பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு இப்போது மண் சட்டி. ஸோ இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆயில் விட்டுட்டேன் நான் இப்போது. ஸோ கொஞ்சம் காஞ்சோன்னு நம்ம இப்போ ஆனியனை போட்டலாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, நல்லாவும் இருக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா எல்லா ஆனியனும் போட்டு நல்லா வணக்கலாங்க. ஸோ இதை ஓரளவுக்கு நல்லா ஆனியன் ஹாஃப் த வே நல்லா குக் ஆகிருப்போம். நம்ம டொமேட்டோ போட்டு நல்லா வணக்கலாங்க. டொமேட்டோ போட்டு வணக்க போதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் ஓரளவுக்கு வணங்கிருச்சுங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டு வணக்கினேன். அதே மாதிரி இப்போ நான் டொமேட்டோ போட போகிறேன். டொமேட்டோவும் போட்டு நல்லா வணக்கி நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் சால்ட்டு போடணும் போட்டுக்கலாம். ஸோ தட் நல்லா டக்குன்னு வணங்கிடும். ஓகேங்க, இப்போ நம்ம வடை சட்டியில் அந்த மாதிரி நம்ம சூப் பண்ணிட்டோம்னா நீங்கள் 3-4 ஹவர்ஸ் கூட நீங்கள் லோவில் போட்டு விட்டுலாங்க. போட்டு நல்லா எலும்பு போன்ஸ்லாம் நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். குக்கரில் வச்சிங்கன்னா நீங்கள் 5 to 6 இல்லை 7 விசில்ஸ் நீங்கள் விட்டு எடுக்கலாம். நல்லா விட்டு எடுத்து தான் உங்களுக்கு நல்லா குக்காகி நல்லா வரும். சூப் நல்லா நீங்கள் ஆனியன் டொமேட்டோலாம் நீங்கள் கம்மியாக போட்டாவே போதும். ஓகேங்க, இது நல்லா வணங்கிருக்கோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க எப்படி வருதுன்னு. ஸோ இப்போ டொமேட்டோ பார்த்திங்கன்னா இன்னும் வணக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தண்ணியில் ரெடியூஸ் ஆகி நல்லா நல்லா வணக்கிடணுங்க. இது ஃப்ரோசன் டொமேட்டோ வீட்டில் சம்மர் டைமில் காய்ச்சது ஜாஸ்தி இருந்ததுனால நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ நல்லா நல்லா சுருண்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நுணுக்கி வச்சுருந்த சீரகம் அண்டு பெப்பர் பொடி ரெண்டுத்தையும் நான் போடுறேங்க. சீரகம் 1-2 கொஞ்சம் முழுசாக இருந்தாலும் ஓகே தாங்க. இப்போ இதை நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு 1 or 2 minutes வணக்குங்க. ஹை ஃப்ளேம் கூட வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பொடி போட்டு நல்லா வணக்கிடுச்சுங்க. இப்போ கருவேப்பிலை போடுறேன். போட்டு இதே போட்டு வணக்கிட்டு இப்போ நம்ம மட்டனையும் போட்டுடலாங்க. இப்போ சூப்புக்கு உங்களுக்கு மசாலா நிறைய வேணும்ன்ட்டு அவசியம் இல்லைங்க. இப்போ மட்டனை போட்டுடலாங்க. மட்டனை போட்டுட்டேங்க. இப்போ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. நல்லா வணக்கிடலாங்க. ஒரு 2-3 minutes நல்லா மட்டனை நல்லா வணக்கிடலாம். இப்போ மஞ்சள் பொடியும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி போட்டு இப்போ 3 to 4 minutes கூட நல்லா வணக்கிடலாங்க.
வணக்கிட்டு நான் காமிக்கிறேங்க. இந்த டைமில் உங்களுக்கு கொஞ்சம் ஆயில் வேணுன்னா கூட நீங்கள் விட்டுக்கலாங்க. நல்லா அதோட டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வணக்கியாச்சுங்க. இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி, 2 கப் தண்ணி அப்படி ஊற்றுறேங்க. ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம இன்னுமே வந்து இன்னும் ஒரு கப் தண்ணி ஊற்றலாங்க. நம்ம ஊற்றிட்டு சால்ட் நம்ம பார்க்கலாம். சால்ட்டு வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம தேவையான அளவு நமக்கு போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி போட்டுட்டேங்க. ஃபஸ்ட்டு 2 கப் போட்டேன். அதுக்கப்புறம் 1.5 கப் தண்ணி போட்டிருக்கேங்க. என் மட்டன் குக் பண்ணல, அதனால் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 3.5 கப் தண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சுருங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு அதுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாங்க சால்ட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த டைமில் வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பெப்பர் க்ரஷ் பண்ணி நீங்கள் போட்டுருங்க. கொதிச்சிற பிறகும் நான் காமிக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம லோவில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் நான் விடலாம் இருக்கேங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் நான் மூடி வச்சுட்டேங்க. மூடி வச்சுட்டு நான் வந்து லோவில் வச்சுட்டேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சூப் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இப்போ கோல்டு காஃப் இருக்க போது, உடம்பு சரியில்லை அந்த டைம்லாம் வந்து போட்டு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்புங்க இது. ஓகேங்க, இப்போ ரெடி ஆகிடுச்சு. 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. மட்டன் குக் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். இது நீங்கள் வந்து இன்னும் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கூட நல்லா சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்ல சூப்பர் டேஸ்ட்டோட நல்லா மட்டன்லாம் வெந்து சூப்பராக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகேங்க, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.